ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ செம்ம ஈஸியாக இருக்க போது. சரி, வாங்க ட்ராயிங்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாருக்குமே இது தெரியும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கவ் ட்ரா பண்ணுறோன்னா அந்த கவ் பாடியில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி மில்க் இது மாதிரி ஒரு மாதிரி வரையும்ல. ஸோ அதை நான் கீழே வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேயும் நான் அந்த மாதிரி கீழே ஒரு மில்க் ஷேப் மாதிரி வரைஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா மேலேயும் நான் வரைஞ்சிக்கிறேன். பார்த்துக்கிறீங்களா? நான் மேலேயும் அந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிக்கிறேன். இது நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அப்படி தான் நீங்கள் பார்த்து வரையணும் அப்படின்னு கிடையாது. அது நீங்கள் எப்படி வரையணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வச்சு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வரையலாம். நான் இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் இந்த ஷேப் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் அந்த ஷேப் பர்டிகுலராக இது பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். அங்கே என்ன பண்ணிக்கிறேன், கலர் பண்ணிக்கிறேன். நான் வரைஞ்ச அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் மேலே படாமல் மட்டும் நீங்கள் கலர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சர்க்கிள் மேலே பட்டுச்சுன்னா அந்த சர்க்கிளுக்கு நம்ம வேறு கலர் கொடுப்போம். ஸோ அதனால் அந்த சர்க்கிள் உள்ளெல்லாம் போகாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரியே கலர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், எல்லா கலர்ஸும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணலாம். அது உங்களோட ஃபேவரெட். நான் எனக்கு ப்ரௌன் கலர் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு ரெட் ஓகே, எனக்கு பிங்க் ஓகே, நான் இந்த கலர்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் ப்ரௌன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் ப்ரௌன் கலர் பண்ணிக்கிறேன். எல்லாம் ப்ராப்பராக கலர் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஒயிட் கேப்ஸ்லாம் தெரியாத மாதிரி எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் பார்த்து கலர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இப்போ கலர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள்குள்ளே கலர் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட் கலர்ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன்லேயே லைட்டர் ஷேட் என்கிட்ட இருந்தது. ஸோ நான் ப்ரௌன்லேயே லைட்டர் ஷேட் நான் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். எனக்கு என்கிட்ட லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் என்கிட்ட இருந்தது. ஸோ நான் லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ரெட் யூஸ் பண்ணுறேன், ரெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரௌன் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கிட்ட நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரௌன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ரௌன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கலரை விட லைட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்பர் லைட் ஷேட் ஆஃப் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக அந்த சர்க்கிள்குள்ளே கலர் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் விட்டு வெளியே போகாமலும் நீங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் யூஸ் பண்ண ஷேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்டிங் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ராயிங். ஸோ நான் அந்த மாதிரி இங்கே லைன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் போடணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த பிளேசஸ்லாம் லைன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே என்ன ட்ராயிங்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஷேடை வச்சு தான் நீங்கள் லைனும் பண்ணணுமே தவிர வேறு ஏதாவது ஷேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த ட்ராயிங்குள்ளே என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும். ஓகேங்களா? அப்புறம் கீழே அந்த மில்க் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் ஆர் பிங்க். நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ரெட் யூஸ் பண்ணுறேன்னா ரெட் யூஸ் பண்ணலாம். நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லைட்டாக எடுத்து அதை பண்ணணும். ஓகேங்களா? லைட்டாக எடுத்து பண்ணாலும் அது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி அப்படிலாம் அடிக்காமல் நல்லா ப்ராப்பராக அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் லைட்டாக அடித்தேன், அதுக்கப்புறம் டார்க்காக அடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக அழகாக அடிச்சுக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் அடிச்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அடிக்கும்போது தான் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி நல்லா லைட் ஷேட் ஆஃப் பிங்க் நான் யூஸ் பண்ணி அழகாக கலர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் ட்ராயிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீழே அந்த பிங்க்குக்கு நான் அழகாக கலர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கீழே வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ப்ளேஸ் வந்து வேறு எங்கேயாவது நான் டிசைன் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயாவது கூட டிசைன் போட்டு வரையலாம். நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த டிசைன் தான் போடணும், இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் ஃபேவரட் ஷேப்ஸ் அண்ட் உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி. மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கர் ஷேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஆரேஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் தான் அடிச்சுட்ருக்கேன். ஆரேஞ்ச் வந்து நல்லா வந்து டார்க்காக அடிச்சுக்கோங்க. லைட்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா கலரும் நீங்கள் டார்க்காக அடிச்சுட்டோ அது மட்டும் லைட்டாக அடிச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரேஞ்சும் நல்லா வந்து டார்க்காக அடிச்சுக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரி லைன் போட்டோம்ல, அந்த மாதிரி நான் மேலே கீழே ஏற்கனவே யூஸ் பண்ண கலர்ஸ் வச்சு நான் வந்து லைன்ஸ் அங்கங்கே போட்டு விட்டுக்கிறேன். லைன்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே லைன் போடாமல் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே சிம்பிளாக இருக்கேன்னு சைட்லேயும் அந்த மில்கர் ஷேப் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம கலர் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அக்ராலிக் கலர்ஸ் இருந்தால் கூட அக்ராலிக் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர்ஸ் என்கிட்ட இருக்குன்னா வாட்டர் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கீழே அந்த மேலே வந்து லெஃப்ட் சைடு அப்பெல்லாம் நம்ம போட்டோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸ் வச்சு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சு நம்ம வந்து லீவ்ஸ் மாதிரி நம்ம வரைய போகிறோம். லீவ்ஸ் மாதிரி வரைகிறது ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். குட்டி லைன் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஏற்கனவே யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் வச்சு கூட நான் வந்து ஒரு மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் க்ராஸ் ஆகிற மாதிரி நான் வந்து இன்னொரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் போடுறேன். அது மேலே நீங்கள் போடணும், கேப்லாம் விட்டு போடாதீங்க. மேலே போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் லைட்டர் ஷேட் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ட்ராயிங். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறது பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடி சொன்னால ஒரு மாதிரி லீஃப் மாதிரி வரைய போகிறோன்ட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிளாக் கலரில் வரைஞ்சி நம்ம லீஃப் மாதிரி வரைய போகிறோம். லீஃப் மாதிரி கிட்டத்தட்ட இருக்காது, பட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது. ஸோ நான் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக வரைஞ்சிருக்கிறேன். அக்ராலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பராக வரும். பட் நீங்கள் வந்து அது வந்து வாட்டர் இல்லாமல் பண்ண போகிறீங்க, இது வாட்டர் வித் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது கூட. நான் கீழே அந்த ஆரஞ்சு கலரில் லைன் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் லைன் உங்களுக்கு தெரியுது. 2 லைன்ஸ் நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு லீஃப் ஷேப் மாதிரி வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நான் கொடுத்துக்கிறேன். லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அது ஃபுல்லாக நம்ம உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2-3 லீவ்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சைடில் லீஃப் வந்து நீங்கள் வந்து மேலே என்ன ஷேப் பண்ணிங்களோ, எப்படி வந்து எந்த ஒரு சைஸில் பண்ணிங்களோ அதே சைஸில் அதே ஷேப்பில் தான் நீங்கள் எங்கேயும் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்றுன்னு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைட் டவுன். ஸோ நம்ம ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ண போகிறோம். அது மாதிரி லீஃப் மாதிரி 2 தடவை அந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வரைய போகிறோம். ஸோ நல்லா வந்து லைட்டாக இருந்தால் கூட உள்ளே நல்லா திருப்பி கலர் பண்ணி டார்க் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அந்த ட்ராயிங்கே அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டவுன் வந்து ஒரு லீஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம அதுக்குள்ளேயும் வந்து பிளாக் கலர் வச்சு நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரைட் சைட் டவுனும் வரைஞ்சிட்டு இப்போ லெஃப்ட் சைட் டவுனும் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட் டவுனும் நீங்கள் அழகாக கலர் பண்ணிக்கலாம்.
பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாதிரி லீஃப் வரைஞ்சிங்கன்னா பிளாக் தான் அப்போ அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம வரைய போகிறோம். மேலே ஒரு இங்கே எப்படி வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சோமோ அதே போல் நம்ம மேலேயும் வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைய போகிறோம். மேலேயும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வரைஞ்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலேயும் வந்து அந்த மாதிரி லீஃப் மாதிரி நான் வரைய போகிறேன். ஸோ ஈஸி தான் இதை பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலேயும் நான் வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க அந்த ஸ்டெம், அப்போ தான் அழகாக இருக்கும். நான் அந்த சர்க்கிளில் படுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம ஈஸியாக இருக்கும் அந்த ட்ராயிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டெம்க்கு கரெக்டாக மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி, அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி போத் சைட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மேலோட்டமாக இப்படி வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ட்ராயிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உள்ளே நல்லா டார்க்காக கலர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை ஈஸியாக இருக்குன்றதை விட அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பிளாக்கு தான் அந்த லைட்டாக ஷேட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அழகு கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே கலர் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த ட்ராயிங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ட்ராயிங் ஓவர். ஸோ அந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது செம்ம ஈஸி தான் அந்த ட்ராயிங்லாம் வரைகிறது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அந்த ட்ராயிங் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை பாய்.